வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விண்மீன் கதைகள். இன்றைய கதையோடு நான் உங்கள் மேனகா. முன்னொரு காலத்தில் பானுசாசன் என்ற மன்னர் இறந்த பிறகு அவரது மூத்த மகனான ஷாரியர் ஆட்சிக்கு வந்தார். ஷாரியருக்கு ஒரு கொடூரமான அரக்க குணம் இருந்தது. அவர் தினமும் ஒரு கன்னிப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மறுநாள் அந்த பெண்ணை கொன்றுவிடுவார். இந்த கொடூரமான குணம் அவருக்கு வர காரணமே அவரது மனைவிதான். ஷாரியரின் மனைவி தன் வேலைக்காரனோடு சேர்ந்து அவருக்கு துரோகம் செய்துவிட்டாள். அதே போல அவரது தம்பி ஷாஜமானின் மனைவியும் ஷாஜமானுக்கு துரோகம் செய்துவிட்டாள். இந்த நிகழ்வுகளால் மிகவும் பாதிக்கப்பட்டு உலகிலுள்ள எல்லா பெண்களும் இப்படித்தான் என்று நினைத்து பெண்களை பழிதீர்க்க ஷாரியர் தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து மறுநாள் கொலை செய்து விடுவார். 5 வருடங்கள் இதே போல செய்தார். நாட்டிலுள்ள பலர் தங்கள் மகள்களின் உயிரை காப்பாற்ற நாட்டை விட்டே ஓடிவிட்டனர். இப்போது சில நாட்களாக மன்னர் ஷாரியர் திருமணம் செய்து கொள்ள அவருக்கு புதிய கன்னிப்பெண் கிடைக்கவில்லை. எனவே அவர் தனது தலைமை அமைச்சரான ஜாஃபரை அழைத்து, இன்னும் 2 நாட்களுக்குள் நான் திருமணம் செய்து கொள்ள ஒரு கன்னிப்பெண்ணை அழைத்து வராவிட்டால் தலை வெட்டப்படும் என்று கடுமையாக எச்சரித்தார். ஜாஃபருக்கு 2 மகள்கள். மூத்தவள் ஷராஜத், இளையவள் துனியாஜத். 2 மகள்களும் அழகில் மட்டுமல்ல அறிவிலும் சிறந்தவர்கள். தன் அப்பா சோகமாக இருப்பதைக் கண்ட மகள்கள் அவரிடம் காரணத்தை கேட்டனர். அவரும் நடந்ததை சொன்னார். ஷராஜத் தன் அப்பாவிடம், கவலைப்படாதீங்க அப்பா, நானே மன்னரை திருமணம் செய்து கொள்கிறேன். இதிலுள்ள ஆபத்தை என்னால சமாளிக்க முடியும் என்றாள். தந்தை எவ்வளவுதான் எடுத்துச் சொன்னாலும் பிடிவாதமாக இருக்கும் ஷராஜத்திடம், என்ன விபரீதம் இது? ஏன் உன் உயிருடன் விளையாடுகிறாய்? வியாபாரி மனைவி ஒருத்திக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் ஏற்படும் என்றார் ஜாஃபர். எந்த வியாபாரியின் மனைவி என்று மகள்கள் கேட்க, இதோ சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லி ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். இதுதான் அவர் சொன்ன கதை. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு. அவரால் விலங்குகள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியும். அவரிடம் ஒரு கழுதையும் எருதும் இருந்தன. எருது தினமும் வயலில் கடுமையாக வேலை செய்யும். கழுதைக்கோ வேலை மிகக் குறைவு. வியாபாரி வெளியூர் சென்றால் மட்டும்தான் கழுதைக்கு வேலை. மற்ற நாட்களில் அது சும்மாதான் இருக்கும். ஒரு நாள் அந்த எருது கழுதையை பார்த்து, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, வேலையே செய்யாம சந்தோஷமா பொழுது போக்குற. நானும் தினமும் கடுமையா வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன் என்றது. நான் சொல்றது போல செஞ்சா நீயும் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு எஜமான் உன்னை ஏரியில் பூட்டும்போது முரண்டு பிடி. 2-3 நாளுக்கு தீனியே தின்னாத, படுத்துக்கிட்டே இரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு எஜமான் உனக்கு ஓரிரு நாள் ஓய்வும் நல்ல தீவனமும் கொடுப்பாரு என்றது கழுதை. கழுதை சொன்ன யோசனையை வீட்டிற்குள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த வியாபாரி. மறுநாள் கழுதை சொன்னது போலவே எருது நடந்து கொண்டது. இன்னைக்கு எருதை விட்டுட்டு கழுதையை ஏரில் பூட்டுங்கள் என்று வியாபாரி தன் வேலையாட்களிடம் சொன்னார். அன்று கழுதை மிகவும் கஷ்டப்பட்டு வயலில் வேலை செய்ய வேண்டியிருந்தது. மாலையில் தொழுவத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த எருதை பார்த்த கழுதை, எருது ஓய்வெடுத்துக்கிட்டே இருந்தா தினமும் வயல்ல நான் தான் வேலை செய்ய வேண்டி வரும் என்று நினைத்து, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்ச எஜமானன் இனி உன்னால பயனில்லைன்னு தீர்மானித்து உன்னை கொன்னு உன் தோலை உரித்து வித்துடலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. உயிர் பிழைக்க வேணும்னா உனக்கு உடம்பு சரியாகிடுச்சுன்னு எஜமான் நினைக்கிறபடி அவர் கண்முன்னே குதித்து விளையாடு என்றது. இதையும் அந்த வியாபாரி கேட்டுக்கொண்டிருந்தார். மறுநாள் எஜமானனை கண்ட எருது துள்ளி குதித்து விளையாடியது. அதை பார்த்ததும் வியாபாரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அப்போது அங்கு வந்த அவரது மனைவி, ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள். விலங்குகள் பேசுறத புரிஞ்சுக்கும் சக்தி இருக்குன்னு வெளியே சொன்னா தலை வெடிச்சிடும் என்பது அந்த கால நம்பிக்கை. எனவே நான் சிரித்ததற்கான காரணத்தை சொன்னால் என் தலை வெடித்துவிடும் என்றார். ஆனால் அவள் அதை பொருட்படுத்தாமல் காரணத்தை சொல்லச் சொல்லி ரொம்பவே வற்புறுத்தினாள். இவளோட வாழ்வதற்கு உண்மையை சொல்லி இறந்தே போயிடலாம் என முடிவெடுத்து உண்மையை சொல்ல முற்பட்டார். அப்போது அவர் வளர்க்கும் நாயும் சேவலும் அந்த பக்கமாக வந்தன. நாய் சேவலிடம், நம் எஜமானியின் அற்ப பிடிவாதத்துக்காக பாவம் நம் எஜமானின் உயிரே போகப் போகுது என்று சொல்லி வருந்தியது. அதற்கு அந்த சேவல், நம் எஜமானுக்கு தன் மனைவியை கட்டுப்படுத்தி அடக்கி ஆளத் தெரியலையே என்றது. அதுக்கு அந்த நாய், எப்படி அடக்கி ஆளுவது என்று கேட்டது. அதற்கு அந்த சேவல், உதைதான், சரியான அடி கொடுத்தால் சொன்ன பேச்சை கேட்பாள். மனைவியின் பிடிவாதத்துக்காக ஒருத்தர் தன் உயிரை விடுவது நியாயமா என்றது. அதை கேட்ட அந்த வியாபாரி தன் மனைவியிடம், நான் சிரித்ததற்கான காரணத்தை சொல்ல மாட்டேன். மீறி வற்புறுத்தினால் உனக்கு உதைதான் கிடைக்கும் என்றார். அவளோ
அதை பொருட்படுத்தாமல் திரும்பவும் பிடிவாதம் பிடித்தாள். வியாபாரி ஒரு கொம்பை எடுத்து அவளை பலமாக அடித்தார். அவள் அலறி வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். இவ்வாறு சொல்லி கதையை நிறுத்தினார் அந்த மந்திரி. மகளே, இந்த கதையில் வரும் மனைவியைப் போல நீயும் காரணம் புரியாமல் வீண் பிடிவாதம் பிடிக்காதே. அப்பா, நானே அரசரை திருமணம் செய்து கொள்கிறேன். நிச்சயமாக நானும் சாக மாட்டேன். இனி எந்த பெண்ணையும் சாகவிடவும் மாட்டேன் என்று உறுதியான குரலில் சொன்னாள். அமைச்சரும் வேறு வழியின்றி மன்னரிடம் சென்று, நாளை என் மூத்த மகள் ஷராஜத் உங்களை திருமணம் செய்து கொள்வாள். திருமணத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்தை நீரும் உமது மகளும் மறந்துவிடவில்லையே? இல்ல மன்னா. எனில் திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார் ஷாரியர். ஷராஜத் ஒரு திட்டத்தோடு திருமணத்திற்கு தயாரானாள். ஷராஜத் மன்னரை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்த செய்தியை கேட்டு அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை இப்படியா முடியணும் என்று நாட்டு மக்கள் மிகவும் வேதனைப்பட்டனர். துனியாஜத் அவளிடம், அக்கா, ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்த? எங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுல உனக்கு என்ன அவ்வளோ பிடிவாதம் என்று கண்கலங்கி கேட்டாள். அதற்கு ஷராஜத், கவலைப்படாத, நான் நல்லது செய்யத்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். எப்படியாவது மன்னரோட மனச மாத்தி நம்ம நாட்டு கன்னிப் பெண்கள் எல்லோரின் உயிரையும் காப்பாத்த என்னால முடிஞ்சதை செய்றேன். என்னிடம் ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அதுக்கு உன் உதவி வேணும். செய்வியா? நிச்சயமா செய்வேன், சொல்லு அக்கா. சரி, திருமணம் முடிஞ்சதும் உன்னை பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லி உன்னை அரண்மனைக்கு வரவழைப்பேன். நீ வந்ததும் என்னை ஒரு கதை சொல்லச் சொல்லு. திருமணம் நல்லபடியாக முடிந்தது. திட்டமிட்டபடி துனியாஜத்தும் அரண்மனைக்கு வந்து ஷராஜத்திடம், அக்கா, தினமும் நீதான் எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்ப. நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்ட. அதனால கடைசியா இன்னைக்கு எனக்கு ஒரு கதை சொல்றியா என்று கேட்டாள். அதற்கு ஷராஜத், நான் இப்போது மன்னரின் அடிமை. அவர் அனுமதி தராமல் என்னால் ஏதும் செய்ய முடியாது. அவர் அனுமதித்தால் உனக்கு கதை சொல்கிறேன் என்றாள். அக்கா தங்கையின் உரையாடலை கேட்ட மன்னரின் மனம் உருகியது. எனவே அவர், உனக்கு கதையெல்லாம் சொல்லத் தெரியுமா? சரி, சொல், நானும் கேட்கிறேன் என்றார். ஷராஜத் கதை சொல்லத் தொடங்கினாள். இதோ இதுதான் அவள் சொன்ன கதை. ஒருத்தர் பல நாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்வார். ஒரு நாள் வேலை விஷயமா வெளியூர் புறப்பட்டார். போற வழியில வெயில் அதிகமாயிருந்ததால ஒரு மரத்தின் கீழே ஓய்வெடுத்தாரு. ரொம்ப பசி எடுத்ததால தன் பையிலிருந்து ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு அதன் கொட்டையை துப்பினாரு. அப்போது திடீரென புகைப்படலம் உண்டாகி ஒரு பூதம் அவர் முன்னே தோன்றியது. அது தன் கையில் ஒரு கத்தியோடு அவரை கொல்ல வந்தது. ஐயோ, என்னை கொல்லாதே என்று பதறினார். நீ என் ஆசை மகனை கொன்னுட்ட, அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்று கர்ஜித்தது அந்த பூதம். உன் மகன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் அவனை பார்த்ததும் இல்ல, கொல்லவும் இல்ல. வீண் பழி போடாதே என்றார். என் மகன் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். நீ துப்பிய பேரிச்சம்பழ கொட்டை அவன் மீது பட்டு அவன் இறந்துட்டான் என்று சொன்னபடி வியாபாரியை கீழே தள்ளி கொல்ல முயன்றது. அப்போது அவர், எப்படியும் என்னை கொல்லப் போற. சாகும் முன் என் கடமைகள் சிலவற்றை நான் செய்யணும். எனக்கு ஓராண்டு காலம் அவகாசம் கொடு. என் மனைவி மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு ஏற்பாடு செஞ்சிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன் என்று மன்றாடினார். சரி, உனக்கு அவகாசம் தரேன். ஆனா ஓராண்டுக்குள்ள நீ இங்க வரலன்னா நீ இருக்க இடத்தை தேடி வந்து உன்னை கொல்வேன் என்றது அந்த பூதம். ஓராண்டிற்குள் அவரது கடமைகளை முடித்துவிட்டு திரும்ப அதே இடத்திற்கு வந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூதம் வந்து கொல்லப்போகுதே என்ற பயத்திலும் கவலையிலும் அங்கிருந்த மரத்தடியில் சோர்வாக உட்கார்ந்தார். அப்போது அந்த பக்கமாக கையில் மான்குட்டியை பிடித்துக் கொண்டு வந்த ஒரு முதியவர், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அந்த வியாபாரியும் நடந்ததைச் சொன்னார். அதற்கு அந்த முதியவர், கொடுத்த வாக்கை காப்பாத்த நீ இங்க வந்திருப்பதே பெரிய விஷயம். அந்த பூதம் என்னதான் செய்யுதுன்னு நானும் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த வியாபாரியின் அருகே அமர்ந்தார். பிறகு ஒரு இளைஞன் 2 நாய்களுடனும் மற்றொரு இளைஞன் கழுதையுடனும் அங்கு வந்தனர். அவர்களும் நடந்தவற்றை கேட்டுவிட்டு அந்த பூதம் என்னதான் செய்யுதுன்னு பார்ப்போம் என்று சொல்லி அங்கே அமர்ந்தனர். பிறகு புகைப்படலம் உண்டாகி பூதம் அவர்கள் முன்னே தோன்றியது. வந்துட்டியா? வராம ஏமாத்திடுவியோன்னு நினைச்சேன் என்று சொல்லியவாறு அவனை கொல்ல அவனருகே சென்றது அந்த பூதம். அதை பார்த்து பதறிப்போன அந்த முதியவர், பூதமே, நான் சொல்றதை கொஞ்சம் கேள். என்னையும் இந்த மானையும் பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன். உனக்கும் அது ஆச்சரியமான விஷயமா இருந்தா இந்த வியாபாரிக்கு நீ தர நினைக்கும் தண்டனையில 3ல் 1 பங்கு நீ குறைக்கணும் என்றார். அதற்கு அந்த பூதம்,
உண்மையிலேயே நீ சொல்ற விஷயம் ஆச்சரியமானதாக இருந்தா நான் தண்டனையை குறைக்கிறேன் என்றது. அந்த முதியவரும் தன் வாழ்க்கை வரலாற்றை சொல்லத் தொடங்கினார். இதோ என்னிடம் இருக்கும் இந்த மான்குட்டி, உண்மையில் இது ஒரு பெண். இவள் என் மனைவி. ஒரு காரணத்திற்காக இவள் மான்குட்டியாக மாற நேர்ந்தது. அந்த கதையைத்தான் இப்போது சொல்லப் போகிறேன். நானும் என் மனைவியும் 30 ஆண்டு காலம் குடும்பம் நடத்தினோம். இவள் மூலம் எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. மகப்பேறு இல்லாத கவலை எனக்கு அதிகரித்தது. நான் ஒரு பணிப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன். அவள் மூலம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. என் மகன் 15 வயது இளைஞனானான். அப்போது நான் வியாபார விஷயமாக வெளியூர் சென்றேன். என் 2வது மனைவி மீதும் அவளது மகன் மீதும் எனது முதல் மனைவிக்கு பொறாமை ஏற்பட்டது. இருவரையும் விரட்டி அடிக்க தீர்மானித்தாள். சில காலம் கழித்து நான் திரும்பி வந்தேன். வீட்டில் என் 2வது மனைவி, மகன் இருவரையும் காணோம். திகைத்து போய் விசாரித்தேன். 2வது மனைவி இறந்துவிட்டாள். அவளது மகன் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடிவிட்டான் என்று என் முதல் மனைவி பொய் சொன்னாள். ஆனால் அதை உண்மை என்று நான் நம்பிவிட்டு ரொம்பவே துயரப்பட்டேன். ஓராண்டிற்கு பிறகு என் 2வது மனைவியின் நினைவு நாள் வந்தது. அன்றைய தினம் பலி கொடுப்பதற்காக ஒரு பசுவை கொண்டு வருமாறு வேலைக்காரனிடம் சொன்னேன். அவன் ஒரு பசுவை கொண்டு வந்து நிறுத்தினான். என்னை பார்த்ததும் அந்த பசு கண்ணீர் விட்டு அழுதது. அந்த பசுவை பார்க்க பாவமாக இருந்தது. பலி கொடுக்க மனம் வரவில்லை. இது வேண்டாம், வேறு பசு கொண்டு வாருங்கள் என்றேன். அவர்கள் போய் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்தார்கள். அது என்னை கண்டதும் துள்ளி குதித்து என்னிடம் ஓடி வந்து வாஞ்சையோடு என் மடியில் படுத்துக் கொண்டது. பிறகு கண்ணீர் விட்டு அழுதது. அந்த கன்றுக்குட்டியின் செயலை கண்டதும் எனக்கு என் மகனின் ஞாபகம் வந்துவிட்டது. மனம் சஞ்சலம் அடைந்தது. கன்றுக்குட்டியையும் பலி கொடுக்க கூடாது என்று தீர்மானித்தேன். இந்த சம்பவத்தின் போது என் மனைவியும் அருகில் இருந்தாள். அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. முதல் பசுவை விட்டுவிட்டீர்கள், இப்போது கன்றையும் விட்டு விடுகிறேன் என்கிறீர்கள். இப்படியே போனால் அப்புறம் எப்படி பலி கொடுப்பது என்று சொல்லி வற்புறுத்தினாள். அதற்கு நான் இணங்கவில்லை. வேலைக்காரர்களிடம் கன்றுக்குட்டியை கொண்டு போய் விட்டுவிட்டு வேறு ஒரு பசுவை ஏற்பாடு செய்து அதை என்னிடம் கொண்டு வராமல் என் பேரில் நீங்களே பலி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பசுவும் கன்றும் ஏன் என்னை கண்டதும் அழுதன என்று தெரியுமா என்று கேட்டார் அந்த முதியவர். இந்த கதையை ஷராஜத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொழுது விடியத் தொடங்கிவிட்டது. ஷராஜத் கதையை பாதியிலேயே நிறுத்திவிட்டாள். அவள் தங்கை துனியாஜத், ஏன் கதையை பாதியிலேயே நிறுத்திவிட்டாய்? மீதியையும் சொல் என்றாள். கதையை தொடர்ந்து சொல்லத்தான் ஆசை, ஆனால் பொழுது விடிந்து விட்டது. என் வாழ்க்கை முடியும் தருணம் வந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மன்னர் தன் வழக்கத்தின்படி என்னை கொன்று விடுவார். எனவே நான் சொன்ன கதையும் என் கதையும் சேர்ந்தே முடிந்துவிட்டதாக நினைத்துக்கொள் என்றாள். ஐயோ அக்கா என்று ஷராஜத்தை கட்டிக்கொண்டு அழுதாள் துனியாஜத். இவ்வளவு நேரம் அவர்களோடு அமர்ந்து தானும் கதை கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் ஷாரியர், துனியாஜத், ஷராஜத் சொன்ன கதையின் மீதியை கேட்க உன்னைப் போல் எனக்கும் ஆவலாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நான் உன் அக்காவை கொல்லாமல் விட்டு வைக்கிறேன். மீதி கதையை இன்று இரவு இவள் சொல்லட்டும். சொல்லி முடித்ததும் நாளை காலை இவளது மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். அவர் சென்றதும் ஷராஜத்தும் துனியாஜத்தும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி மகிழ்ந்தனர். மறுநாள் இரவு மிகவும் அமைதியாகவும் சற்று மர்மமாகவும் இருந்தது. மன்னர் ஷாரியர் கதையைத் தொடர்ந்து கேட்கும் ஆவலுடன் ஷராஜத்தை தேடி வந்தார். ஷராஜத், நேற்று நிறுத்திய இடத்திலிருந்து கதையை தொடர்ந்து சொல். அரசே, என் ஆயுள் குறைவாக இருக்கலாம், ஆனால் இந்த கதைகள் மூலம் உங்களை மகிழ்விக்க முடிவது எனக்கு மிகவும் சந்தோஷம் தருகிறது. இதோ கதையைத் தொடர்கிறேன். அந்த முதியவர் பூதத்திடம் தன் கதையைத் தொடர்ந்து சொல்லத் தொடங்கினார். பூதமே, நான் என் வேலைக்காரனிடம் ஒரு கன்றுக்குட்டியை உயிருடன் விடுவிக்கச் சொல்லி அனுப்பினேன் அல்லவா? அடுத்த நாள் அவன் என்னிடம் வந்து ஒரு ஆச்சரியமான செய்தியைச் சொன்னான். ஐயா, நீங்கள் உயிருடன் விடச் சொன்ன அந்த கன்றுக்குட்டியை நானே வளர்க்கலாம் என்று நினைத்து என் வீட்டுக்கு எடுத்துச் சென்றேன். அதை பார்த்தவுடன் என் மகள் வெட்கப்பட்டு வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். ஏன் என்று கேட்டபோது, திடீரென ஒரு அந்நிய இளைஞனை வீட்டுக்குள் அழைத்து வந்தால் எனக்கு வெட்கமாக இருக்காதா என்று என்னிடம் கேட்டாள். நான் திகைத்துப் போய், இங்கு யாரும் இல்லையே, நானும் இந்த கன்றுக்குட்டியும் மட்டும்தான் இருக்கிறோம் என்று சொன்னேன். ஆனால் அவள்,
இந்த கன்று சாதாரண மிருகமில்லை, இது நம் எஜமானரின் மகன். என்ன சொல்றாய் மகளே? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்பா, எனக்கு மந்திர சக்தி இருப்பது உங்களுக்கே தெரியும். இந்த கன்றுக்குட்டியை பார்த்தவுடன் அதன் கதை என் மனதில் தோன்றியது. இது நம் எஜமானரின் மகன், மந்திரத்தால் கன்றாக மாற்றப்பட்டவன். எஜமான் உயிருடன் விடச் சொன்ன பசுதான் இவனுடைய அம்மா, அதாவது நம் எஜமானரின் இரண்டாவது மனைவி. நீங்கள் அதை வழியில் விற்றுவிட்டீர்கள். அதை வாங்கியவன் தோலுக்காக அதை கொன்றுவிட்டான். நான் உடனே வேலைக்காரனுடன் அவன் வீட்டுக்கு போய் அவன் மகளிடம் இதை பற்றி விசாரித்தேன். இந்த கன்று நிச்சயம் உங்கள் மகன்தான். உன் மந்திர சக்தியால் என் மகனை மீண்டும் மனிதனாக மாற்ற முடியுமா? முடியும், ஆனால் 2 நிபந்தனைகள் உள்ளன. சொல். முதலாவது, உங்கள் மகனை மனித உருவத்திற்கு மாற்றிய பிறகு நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். என்னை உங்கள் மருமகளாக ஏற்பீர்களா? நிச்சயமாக. உன் அடுத்த நிபந்தனை என்ன? என்று தயக்கமின்றி சொன்னார். அவள் தன் குரலை தாழ்த்தி, உங்க முதல் மனைவிக்கும் மந்திர சக்தி உண்டு. நான் உங்க மகனை திரும்ப மனிதனாக மாற்றுவதை அவங்களால பொறுத்துக்க முடியாது. எங்களுக்கு மந்திரத்தால் தொல்லை தருவாங்க. எனவே அவங்களை என் விருப்பப்படி உருமாற்ற அனுமதி தரணும். என் மனைவி மீது எனக்கு மிகவும் கோபம் இருந்தது. அவளுக்கு தண்டனை தர வேண்டும் என்று நினைத்து அந்த பெண்ணின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். உடனே அவள் தன் மந்திர சக்தியால் என் மகனை மனித உருவத்திற்கு மாற்றினாள். பிறகு என் மனைவியை ஒரு மான் குட்டியாக மாற்றிவிட்டாள். அதுதான் இந்த மான். நான் எங்கு சென்றாலும் இதை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். அப்படி வந்தபோதுதான் வழியில் இந்த வியாபாரியின் நிலையை அறிந்தேன் என்று சொல்லி முதியவர் தன் கதையை முடித்தார். பூதம் சிந்தித்து, உங்க கதை விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் வாக்கு கொடுத்தபடி வியாபாரியின் தண்டனையை 1/3 பங்கு குறைக்கிறேன் என்று சொல்லி பூதம் அந்த வியாபாரியை நெருங்கும்போது, கொஞ்சம் பொறு பூதமே, என் வாழ்க்கை கதையை நானும் சொல்கிறேன். அது உன்னை ஆச்சரியப்படுத்தினால் வியாபாரியின் தண்டனையை மேலும் 1 பங்கு குறைப்பாயா? என்று கையில் 2 நாய்களை பிடித்துக் கொண்டிருந்த அந்த வழிப்போக்கன் கேட்டான். சரி, சொல் என்று பூதம் சொல்ல அந்த வழிப்போக்கன் தன் கதையை சொல்லத் தொடங்கினான். பூதமே, இந்த 2 நாய்களும் என் சகோதரர்கள். இவர்கள் எப்படி நாயாக மாறினார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான கதை. அதைத்தான் இப்போது சொல்லப் போகிறேன். எங்கள் தந்தை இறந்தபோது 5000 பொற்காசுகளை சொத்தாக விட்டுச் சென்றார். அதை நாங்கள் 3 சகோதரர்களும் சமமாக பிரித்து கொண்டோம். நான் ஊரிலேயே வியாபாரம் தொடங்கினேன். ஆனால் என் சகோதரர்கள் கடல் கடந்து சென்று வியாபாரத்தில் தோல்வியடைந்து என்னிடம் உதவி கேட்டு வந்தனர். நானும் பரிவுடன் அவர்களை என் வியாபாரத்தில் சேர்த்து லாபத்தை சமமாக பகிர்ந்து கொண்டேன். சில காலம் நன்றாகவே போனது. ஆனால் ஒரு நாள் நாம் மூவரும் அயல் நாடு போகலாம் என்று பிடிவாதம் பிடித்தனர். இங்கேயே இருக்கலாம் என்று எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை. வேறு வழியின்றி நானும் ஒப்புக்கொண்டேன். இருக்கும் சொத்தில் பாதியை மட்டுமே பயன்படுத்தலாம், மீதியை நம் எதிர்காலத்திற்காக இங்கேயே புதைத்து வைத்து விடலாம் என்று முடிவு செய்தோம். 6000 பொற்காசுகள் இருந்தன. 3000ஐ புதைத்து வைத்து மீதியை ஆளுக்கு 1000ஆக பிரித்தோம். மூவரும் கப்பலேறி அயல் நாடு சென்றோம். வியாபாரம் பொன்மழை பொழிந்தது. ஒரு பொருளுக்கு 10 மடங்கு லாபம். ஊர் திரும்ப துறைமுகம் வந்தோம். அங்கே ஒரு இளம் பெண் கிழிந்த உடையில் சோகமாக நின்றிருந்தாள். அவள் என்னிடம், ஐயா, நான் ஏழை. உங்களை பார்த்தால் நல்லவராகவும் உதவும் குணமுள்ளவராகவும் தெரிகிறது. என்னை மனைவியாக ஏற்று எனக்கு வாழ்க்கை தருவீர்களா என்று கண்ணீருடன் கேட்டாள். அவள் பேச்சு என் மனதை தொட்டது. நானும் சம்மதித்து அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். அவளையும் அழைத்து கொண்டு நாங்கள் 4வரும் கப்பலில் பயணம் செய்தோம். என் சகோதரர்களுக்கு என் மீது பொறாமை ஏற்பட்டது. கோபம் அதிகமானது. இவனை கொன்று இவன் சொத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டார்கள். அன்றிரவு நானும் என் மனைவியும் கப்பலில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்கள் எங்களை கடலில் வீசிவிட்டார்கள். நான் பதறிப்போய்விட்டேன். என் மனைவி பயப்படவில்லை. மாறாக அவள் என் கண்முன் ஒரு பெரிய பெண் பூதமாக உருவெடுத்து ஒளிரும் கண்களுடன் நின்றாள். என்னை தன் கைகளில் தூக்கி ஒரு தீவில் விட்டுவிட்டு மறைந்து போனாள். மறுநாள் காலை நான் எழுந்தபோது அந்த பெண் பூதம் மீண்டும் தோன்றியது. நான் தான் உங்கள் மனைவி. நீங்கள் என்னை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை கொல்ல முயன்றார்கள். அவர்களை நான் விடப்போவதில்லை, கொல்லப் போகிறேன் என்று சொல்லி கிளம்பத் தயாரானது. நான் தடுத்து, பூதராணி, என் சகோதரர்களை மன்னித்துவிடு, அவர்களை கொல்லாதே என்று கெஞ்சினேன். கொல்லத்தான் போகிறேன் என்று உறுதியாகச் சொன்னது. பிறகு என்னை தூக்கிக் கொண்டு வான்வழியாக பறந்து என் வீட்டில் விட்டது. காலையில் எழுந்து பார்த்தால் என் வீட்டு வாசலில் 2 நாய்கள் கட்டப்பட்டிருந்தன. என்னை பார்த்ததும் அவை சத்தமாக அழுதன. அப்போது அந்த பெண் பூதம் தோன்றி, இவை உங்களுடைய சகோதரர்கள். அவர்களை நாய்களாக மாற்றிவிட்டேன். 10 ஆண்டுகள் இப்படியே இருப்பார்கள். பிறகு மனிதர்களாக மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தது. இது நடந்து 10 ஆண்டுகளாகிவிட்டன. என் சகோதரர்களை மீண்டும் மனிதர்களாக்க அந்த பெண் பூதத்தை தேடிச் செல்லும்போதுதான் வழியில் இந்த வியாபாரியை சந்தித்தேன். இவருக்கு என்ன நடக்கும் என்று பார்க்க இங்கு தங்கினேன்.
என்று வழிப்போக்கன் தன் கதையை முடித்தான். பூதம் சிந்தித்து, உன் கதையும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வியாபாரியின் தண்டனையை மேலும் ஒரு பங்கு குறைக்கிறேன் என்று சொன்னது. அப்போது கழுதையுடன் வந்திருந்த அந்த இன்னொரு வழிப்போக்கன், பூதமே, நானும் என் கதையை சொல்கிறேன். அது உனக்கு ஆச்சரியமாக இருந்தால் இந்த வியாபாரியின் மீதி தண்டனையையும் குறைத்துவிடு என்று கேட்டான். சரி, சொல் என்று பூதம் சொன்னது. இவ்வாறு சொல்லி ஷராஜத் கதையை நிறுத்தினாள். பிறகு மன்னர் ஷாரியர், ஏன் நிறுத்திவிட்டாய்? தொடர்ந்து சொல். அரசே, ஏற்கனவே பொழுது விடிந்துவிட்டது. மீதி கதையை சொல்லத் தொடங்கினால் நேரம் போதாது. எனவே நேற்றைப் போல பாதியில் நிறுத்த வேண்டாம் என்று இப்படியே நிறுத்திவிட்டேன் என்று மெதுவாகச் சொன்னாள். மன்னர் ஷாரியர் ஒரு கணம் அமைதியாக யோசித்தார். பின்னர் ஆர்வம் தாங்காமல், சரி, உன் மீதி கதையை கேட்க இன்னொரு இரவு உன்னை உயிருடன் விடுகிறேன் ஷராஜத். கதையை நாளை தொடர்ந்து சொல் என்றார். மறுநாள் இரவு மன்னர் ஷாரியர் ஷராஜத்திடம் கதையை தொடரச் சொன்னார். ஷராஜத்தும் கதையை சொல்லத் தொடங்கினாள். கழுதையுடன் வந்திருந்த அந்த வழிப்போக்கன் பூதத்தை பார்த்து, பூதமே, இதோ இந்த கழுதை, வேறு யாரும் இல்லை, என் மனைவிதான். இவள் எப்படி கழுதையானாள் என்ற கதையைத்தான் இப்போது சொல்லப் போகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் வியாபாரத்துக்காக வெளியூர் சென்றேன். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஊருக்கு வரவில்லை. ஒரு நாள் என் மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி தரலாம் என்று அறிவிக்காமல் வீட்டுக்கு வந்தேன். அவளோ எனக்கு பேரதிர்ச்சி தந்துவிட்டாள். வீட்டில் அவள் வேறொரு ஆணுடன் நெருக்கமாக இருந்தாள். என்னை பார்த்த அதிர்ச்சியில் நான் பேசுவதற்கு முன் அவள் என் மீது மந்திர தண்ணீரை தெளித்து என்னை நாயாக மாற்றிவிட்டாள். பின்னர் தடியால் பலமாக அடித்து ஓடு என்று விரட்டினாள். நான் குறைத்துக்கொண்டே ஓடினேன். பிறகு ஒரு இறைச்சி கடையை அடைந்தேன். அங்கே இருந்த கடைக்காரர் நல்ல மனதுடன் என்னை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று வளர்த்தார். நானும் என் பழைய வாழ்க்கையை மறந்துவிட்டு நாயாகவே வாழத் தொடங்கிவிட்டேன். ஒரு நாள் வெளியூரிலிருந்து அவரது மகள் வீட்டிற்கு வந்தாள். மந்திர சக்தி கொண்ட அவள் என்னை பார்த்ததும் என் நிலையை அறிந்து என்னை மீண்டும் மனிதனாக மாற்றிவிட்டாள். என் மனைவி திரும்பவும் என்னை வேறு ஏதாவது உருவத்திற்கு மாற்றிவிடக்கூடாது என்பதற்காக அவளிடம் உதவி கேட்டேன். அவள் என்னிடம் ஒரு சிறு குடுவையில் மந்திர தண்ணீர் கொடுத்து, இதை உங்கள் மனைவி மீது தெளித்து உங்கள் மனதில் என்ன உருவம் நினைக்கிறீர்களோ அந்த உருவமாகவே அவள் மாறிவிடுவாள். நானும் வீட்டிற்குச் சென்று அவளை கழுதையாக மாற்றிவிட்டேன் என்று சொல்லி தன் கதையை முடித்தார். அதைக் கேட்ட பூதம், உன் கதையும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த வியாபாரியின் தண்டனையை முற்றிலும் குறைத்து அவனை உயிருடன் விடுகிறேன் என்று சொல்லியவாறு அந்த வியாபாரியை நோக்கி, எனக்கு மனிதர்களை பிடிக்காது. எனவேதான் என் மகனை கொன்றதாக பொய் காரணம் சொல்லி உன்னை கொல்ல நினைத்தேன். ஆனால் எல்லா மனிதர்களும் சுயநலவாதிகள் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே உன்னை உயிருடன் விடுகிறேன் என்று சொல்லி மறைந்தது. தனது உயிரை காப்பாற்றிய அந்த மூவருக்கும் தன் நன்றியை தெரிவித்துவிட்டு சந்தோஷமாக வீடு திரும்பினார் அந்த வியாபாரி என்று சொல்லி ஷராஜத் தன் கதையை புன்னகையுடன் முடித்தாள். மன்னர் ஷாரியர் கண்களை விரித்து, அடடா, இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. பொழுதுவிடிய இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. உனக்கு இதுபோல வேறு சுவாரஸ்யமான கதைகள் தெரியுமா ஷராஜத் என்று ஆவலுடன் கேட்டார். ஷராஜத் சிரித்தபடி, தெரியும் அரசே, ஒரு மீனவனின் கதை இருக்கிறது. மந்திரமும் சாகசமும் நிறைந்தது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லட்டுமா என்று கேட்டாள். அவள் குரலில் ஒரு மாய மின்னல் தெரிந்தது. மன்னர் சம்மதத்துடன் ஷராஜத் கதை சொல்லத் தொடங்கினாள். கடலோரம் இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு வயதான மீனவர் தன் மனைவி 3 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தார். அவரிடம் ஒரு வழக்கம் உண்டு. ஒரு நாளைக்கு 4 முறை மட்டுமே அவர் கடலில் வலை வீசுவார். மீன் குறைவாக கிடைத்தாலும் இதுவே போதும் என்று சொல்லி புறப்பட்டு விடுவார். 5வது முறை வலை வீச மாட்டார். ஒரு நாள் அவர் மீன் பிடிக்கச் சென்றபோது முதல் முறை வலையை வீசினார். கடல் பாம்பின் மண்டையோடு கிடைத்தது. சீ என்று தூக்கி எறிந்தார். 2வது முறை ஒரு உடைந்த மரப்பெட்டி வந்தது. இதனால் பயனில்லை என்று தூக்கி வீசினார். 3வது முறை துருப்பிடித்த உலோகத் தகடு சிக்கியது. இந்த முறையாவது ஏதாவது மீன் கிடைக்கட்டும் என்ற நம்பிக்கையுடன் 4வது முறை வலை வீசினார். அப்போது ஒரு பித்தளைச் சொம்பு வலையில் சிக்கியது. ஜாடி போல இருந்த அந்த சொம்பின் வாய் மந்திர எழுத்துக்கள் பொதிந்த ஒரு மூடியால் மூடப்பட்டிருந்தது. மீன் கிடைக்கவில்லை, ஆனால் இதில் ஏதாவது புதையல் இருக்கலாம் என்று நினைத்து கரைக்கு எடுத்து வந்து மூடியை திறந்தார். புகை பரவி ஒரு பெரிய பூதமாக உருவெடுத்தது. மீனவர் பயந்து நடுங்கினார். குன்று போல் உயர்ந்து நின்ற அந்த பூதம் கண்களை உருட்டி, செம்படவா, உன்னை கொல்லப் போகிறேன் என்று கர்ஜித்தது. இந்த பயங்கர பூதத்திடமிருந்து எப்படி தப்புவது என்று தன் மனதுக்குள் யோசித்தார். சற்று நேரம் பேசி தடுத்தால் என்ன என்று தோன்றியது. பூதத்தை பார்த்து,
பூதமே, நீ என்னை கொல்ல முடிவு செய்துவிட்டால் நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் அதற்கு முன் உன் கதையை சொல்லேன். கேட்க ஆசையாக இருக்கிறேன் என்று புத்திசாலித்தனமாக கேட்டார். பூதம் சிரித்து, சரி, என் கதையை யார்கிட்டமாவது சொல்லித்தான் ஆகணும், உனக்கே சொல்றேன் என்று சொல்லத் தொடங்கியது. நான் தாவீதின் மகன் சுலைமானை எதிர்த்த பூதங்களில் ஒருவன். மற்ற பூதங்கள் எல்லாம் சிக்கிக் கொண்டன, ஆனால் நான் தப்பித்து ஓடிவிட்டேன். சுலைமான் தன் மந்திரியின் மகன் ஆசஃபை அனுப்பி என்னை பிடிக்கச் சொன்னார். ஆசஃப் என்னை இழுத்து வந்து சுலைமான் முன் நிறுத்தினான். அவர் ஒரு மந்திரத்தால் என்னை புகையாக மாற்றி இந்த சிறிய சொம்புக்குள் அடைத்து கடலில் எறிந்து விட்டார். சொம்புக்குள் சிக்கிக்கொண்டு கடலில் திண்டாடிய என்னை யாராவது விடுவித்தால் அவர்களுக்கு தங்கமும் பொக்கிஷமும் தரலாம் என்று தீர்மானித்தேன். ஆனால் ஆண்டுகள் ஓடியும் யாரும் வரவில்லை. மனிதர்கள் மீது கோபம் வந்தது. இனி என்னை விடுவிப்பவனை கொன்றுவிடலாம் என்று சபதம் செய்தேன். இப்போது நீ என்னை விடுவித்து விட்டாய், அதனால் உன்னை கொல்லப் போகிறேன். நீ என்னை கொல்லலாம், ஆனால் நான் சாகும் முன் என் சின்ன சந்தேகத்தை தீர்க்க விரும்புகிறேன். நீ இவ்வளவு பெரியவன், இந்த சிறு சொம்புக்குள் எப்படி பொருந்தினாய் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நம்பலையா? இதோ பார் என்று கூறியபடி பூதம் தன்னை புகை உருவமாக மாற்றி சொம்பிற்குள் சுருண்டு சென்றது. சட்டென்று மூடியை எடுத்து மூடிவிட்டார் அந்த மீனவர். பூதம் சொம்புக்குள் சிக்கியது. என்னை வெளியே விடு, உன்னை கொல்ல மாட்டேன் என்றது பூதம். மீனவர் சிரித்து, நன்றி கெட்டவனே, நான் உன்னை விடுவித்ததற்கு பலனாக நீ என்னையே கொல்ல முனைந்தாய். மீண்டும் ஏமாறுவேனா? உன்னை மறுபடியும் கடலில் வீசப் போகிறேன். உன்னை நம்பி வெளியே விட்டால் நீ யூனான் மன்னனைப் போலத்தான் நடந்து கொள்வாய் என்றார் செம்படவன். யூனான் மன்னன் யார்? அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று பூதம் ஆர்வமாக கேட்டது. உன்னை போன்ற நம்பிக்கை துரோகிகள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதைதான் அது. இதோ சொல்கிறேன், கேள் என்று சொல்லிவிட்டு செம்படவன் பூதத்திற்கு கதை சொல்லத் தொடங்கினார். பழங்காலத்தில் பாரசீக நாட்டை யூனான் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவர் செல்வத்திலும் நல்ல குணத்திலும் சிறந்தவர். எல்லோரும் அவரை வியந்து பாராட்டினர். ஆனால் அவர் கொடிய நோயால் அவதிப்பட்டார். எத்தனையோ மருத்துவர்கள் வந்தார்கள், ஆனால் யாராலும் அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. தன் நோயை குணப்படுத்துபவருக்கு ஏராளமான பொன்னும் பொருளும் தருவதாக அரசர் அறிவித்தார். அதை கேட்டு பலரும் முயன்றார்கள், ஆனால் வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு நாள் துபான் என்ற ஒரு துறவி அரண்மனைக்கு வந்தார். மருந்து ஏதும் இல்லாமலேயே என்னால் உங்கள் நோயை குணப்படுத்த முடியும். துபானின் பேச்சில் நம்பிக்கை இல்லை என்றாலும் அவரை சிகிச்சை மேற்கொள்ள அனுமதித்தார் அரசர். துபான் மந்திரம் போல ஏதோ செய்தார். மன்னரின் நோய் ஒரேயடியாக மறைந்துவிட்டது. ஆனந்தமடைந்த அரசர் துபானுக்கு ஏராளமான பொன்னும் பொருளும் கொடுத்து, என் நண்பனாக இனி என் அரண்மனையிலேயே இரு என்று அன்புடன் கேட்டார். துபானும் மகிழ்ச்சியுடன் தங்கிவிட்டார். துபான் எப்போதும் மன்னருடன் இருந்ததால் அவருக்கு அரண்மனையில் பெரிய மதிப்பு கிடைத்தது. ஆனால் ஒரு அமைச்சர் பொறாமைப்பட்டு மன்னரிடம் மெதுவாக, அரசே, துபான் மீது இவ்வளவு நம்பிக்கை வைப்பது ஆபத்து. அவர் உங்களை ஏமாற்றலாம். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று ஒரு புருவத்தை உயர்த்தி மன்னர் கேட்டார். துபான் ஒரு ஒற்றன். சமயம் பார்த்து உங்களை கொல்லத் திட்டமிட்டுள்ளான். அதற்காக சூழ்ச்சி செய்கிறான் என்று அமைச்சர் பொறாமையுடன் கூறினார். அரசர் சிரித்து, ஓஹோ, நீ துபான் மீது பொறாமைப்படுகிறாய். உன் வார்த்தையை நம்பி நான் துபானை தண்டித்தால் கிளியை கொன்றவன் போல பின்னால் வருத்தப்படுவேன். கிளியை கொன்றவன் யார்? ஏன் வருத்தப்பட்டான் என்று அமைச்சர் ஆர்வமாக கேட்டார். மன்னர் யூனான், ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன் கேள் என்று கதை சொல்லத் தொடங்கினார். ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவருக்கு மனைவியாக இருந்தவள் அழகின் உருவம். அவளை அவர் உயிருக்கு உயிராக நேசித்தார். ஆனால் அவளோ மறைமுகமாக நம்பிக்கைக்கு துரோகம் செய்யும் பெண்ணாக இருந்தாள். வியாபாரி வெளியூர் செல்லும் போதெல்லாம் வீட்டுக்கு ஒரு புது ஆளை அழைத்து வந்து சிரித்து பேசி உல்லாசமாக நேரத்தை கழிப்பாள். இது ஒரு நாளோ 2 நாளோ அல்ல. அவர் வெளியூர் செல்லும் ஒவ்வொரு முறையும் இந்த ரகசிய நாடகம் அரங்கேறும். வியாபாரியின் மனதில் ஒரு சந்தேகம் மெல்ல முளைவிடத் தொடங்கியது. அவளது புன்னகையில் ஏதோ ஒரு மாறுதல். அவர் திரும்பி வரும்போது அவளது வார்த்தைகளில் ஒரு தயக்கம். இவை அவரை துயிலிலிருந்து தட்டி எழுப்பின. ஏதோ சரியில்லை என்று அவரது மனம் அமைதி இழந்து தவித்தது. ஒரு நாள் ஒரு வேடன் அவரிடம் ஒரு விசித்திரமான கிளியை கொண்டு வந்தான். இது சாதாரண கிளி அல்ல. பார்ப்பதை அப்படியே நினைவில் வைத்து உங்களிடம் உண்மையை சொல்லும் என்று கூறினான். அந்த வார்த்தைகள் வியாபாரியின் மனதில் ஒரு நம்பிக்கையை பற்ற வைத்தன. உடனே பணத்தை கொடுத்து அதை வாங்கி வீட்டிற்கு எடுத்து வந்து ஒரு கூண்டில் வைத்து வீட்டின் நடுவில் தொங்கவிட்டார்.
ஆனால் இந்த ரகசியத்தை அவர் மனைவியிடம் சிறிதும் வெளிப்படுத்தவில்லை. அவளது உண்மை முகத்தை அறியும் ஆவல் அவரை உள்ளூர உந்தியது. ஒருநாள், கவனமாகப் பார் என்று கிளியிடம் மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு வெளியூருக்கு பயணம் சென்றார். பயணம் முழுவதும் அவரது மனம் அமைதியின்றி அலைந்தது. வீட்டில் என்ன நடக்கிறதோ என்ற பயம் அவரை வாட்டியது. திரும்பி வந்தவுடன் மனைவி அருகில் இல்லாத நேரத்தை பார்த்து கிளியை நோக்கி, நான் இல்லாதபோது என்ன நடந்தது என்று மூச்சை அடக்கி கேட்டார். கிளி தயங்காமல் பதிலளித்தது, உன் மனைவி ஒரு ஆணுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவன் வந்தான். இருவரும் சிரித்து விளையாடினர். உல்லாசமாக நேரத்தை கழித்தனர். ஒவ்வொரு வார்த்தையும் அவரது இதயத்தில் கத்தியாக குத்தியது. கோபம் தலைக்கு ஏற மனைவியை பிடித்து, இது என்னது என்று கண்கள் சிவந்து கத்தினார். அவள் கண்களை உருட்டி, ஐயோ, இந்த கிளி பொய் சொல்கிறது, இதை நம்ப வேண்டாம் என்று நாடகமாடினாள். ஆனால் அவரது மனம் உடைந்து போயிருந்தது. இது பார்த்ததை மட்டுமே சொல்லும் என்று கூறி அவளை கடுமையாகத் திட்டினார். குரலில் கோபமும் வலியும் கலந்திருந்தன. மறுநாள் வியாபாரி வெளியே சென்றபோது மனைவியின் மனதில் பழிவாங்கும் தீப்பொறி பற்றியது. அவள் ஒரு தந்திரம் செய்ய முடிவெடுத்து வேலைக்காரிகளை அழைத்தாள். முதல் வேலைக்காரியிடம் முகம் பார்க்கும் கண்ணாடியை கொடுத்து வெயிலில் ஒளியை பிடித்து அதை மெதுவாக அசைத்து பிரதிபலிப்பு கிளியின் முகத்தில் படும்படி செய் என்று மெல்லிய குரலில் உத்தரவிட்டாள். இரண்டாவது வேலைக்காரியிடம் திரைக்கு பின்னால் நின்று உரலில் உலக்கையால் மெதுவாக இடித்து பயமுறுத்தும் சத்தத்தை எழுப்பு என்று கூறினாள். மூன்றாவது வேலைக்காரியிடம் கிளிக்குத் தெரியாமல் அதன் கூண்டின் மேல் மழை பெய்வது போல் தண்ணீரை மெல்லத் தெளி என்று சொல்லி ஒரு புன்னகையுடன் பார்த்தாள். அவள் திட்டம் சரியாக நடக்கிறதா என்று மூச்சை பிடித்து கவனித்தாள். கண்ணாடியின் ஒளி பிரதிபலிப்பைக் கண்ட கிளி வானத்தில் மின்னல் ஒளிர்வதாக பயந்தது. உரலை இடிக்கும் சத்தம் இடி முழங்குவது போல் அதை திகைக்க வைத்தது. அதன் மீது விழுந்த தண்ணீர் மழையாக பெய்வதைப் போல அதை குழப்பத்தில் ஆழ்த்தியது. மாலையில் வீடு திரும்பிய வியாபாரி கிளியை நெருங்கி, இன்னைக்கு என்ன நடந்தது என்று பதற்றத்துடன் கேட்டார். கிளி பதிலளித்தது, மின்னல் ஒளிர்ந்தது, இடி முழங்கியது, மழை பெய்தது, வேறு எதுவும் நடக்கவில்லை. வியாபாரி திகைத்தார். இன்று வெயில் கடுமையாக இருந்தது, மழையே பெய்யவில்லையே என்று மனதில் குழப்பம் எழ, இது பொய் சொல்கிறது என்று கோபத்தில் கிளியை எடுத்து தரையில் அடித்துக் கொன்றார். அந்த கணத்தில் அவரது கைகள் நடுங்கின. ஆனால் உண்மை தெரியாமல் அவர் மனம் இருண்டு போனது. சில நாட்களுக்குப் பிறகு அவர் எதிர்பாராத நேரத்தில் வீட்டிற்கு வந்தார். கதவை திறந்தவுடன் மனைவி தன் காதலனுடன் உல்லாசமாக இருப்பதை பார்த்தார். அவரது உலகம் சுக்கு நூறாக உடைந்தது. கோபத்தில் அவளையும் அவனையும் கடுமையாக தாக்கினார். பின்னர் தனியாக அமர்ந்து கைகளை முகத்தில் புதைத்து வருத்தப்பட்டார். ஐயோ, உண்மையை சொன்ன அந்த கிளியை அவசரத்தில் கொன்றுவிட்டேனே. என் சந்தேகத்தை நம்பியிருந்தால் இந்த வலியை தவிர்த்திருக்கலாமோ என்று கண்ணீருடன் புலம்பினார். இவ்வாறு சொல்லி கதையை நிறுத்தி, பாத்தியா, அவசரமாக செயல்பட்டால் வருத்தமே மிஞ்சும். நான் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டேன் என்று மன்னர் யூனான் அமைச்சரை பார்த்து சொன்னார். அதற்கு அமைச்சர், அரசே, நான் சொன்னது தவறு என்று நிரூபிக்கப்பட்டால் மன்னர் சிந்துபாத் தன் அமைச்சரை தண்டித்தது போல நீங்களும் என்னை தண்டிக்கலாம். மன்னர் சிந்துபாத் தன் அமைச்சரை எதற்காக தண்டித்தார் என்று மன்னர் ஆர்வத்துடன் கேட்க அமைச்சர் அந்த கதையை சொல்லத் தொடங்கினார். பழங்காலத்தில் சிந்துபாத் என்ற ஒரு மாமன்னர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே மகன் இருந்தான். அவர் அந்த மகனை உயிருக்கும் மேலாக நேசித்தார். ஒரு நாள் இளவரசன் சிந்துபாத்திடம் வந்து, அப்பா, நான் காட்டுக்கு போய் வேட்டையாட விரும்புகிறேன். என் திறமையை முயற்சிக்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்டான். அரசரின் மனம் கலங்கியது. அந்த காடு சாதாரண இடமல்ல, கொடிய மிருகங்கள் உலவும் ஆபத்து நிறைந்த இடம். என் மகனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்று அவர் பயந்தார். ஆனால் இளவரசனின் ஆர்வம் நிறைந்த முகத்தை பார்த்து அவரால் மறுக்க முடியவில்லை. மகனின் மனம் நோகாமல் இருக்க அவர் அனுமதி கொடுத்தார். ஆனால் அவர் ஒரு திட்டத்துடன் அனுப்பினார். தன் தலைமை அமைச்சரை அழைத்து, நீ இளவரசனுடன் செல்ல வேண்டும். அவனை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திரு. ஒரு நொடி கூட அவனை தனியாக விடக்கூடாது என்று உத்தரவிட்டு அமைச்சரை அனுப்பினார். இளவரசனும் அமைச்சரும் காட்டுக்குச் சென்றனர். இளவரசன் இளமையும் உற்சாகமும் நிறைந்தவன். மரங்களுக்கு இடையே விரைந்து வில்லும் அம்பும் எடுத்து வேட்டையாடினான். ஆனால் அமைச்சர் வயதானவர். இளவரசனின் வேகத்தை தொடர முடியாமல் களைத்துப் போனார். சற்று நேரம் இந்த மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம்.
என்று அமர்ந்தார். அப்போது புதர்களுக்கு நடுவே ஏதோ ஒரு விசித்திரமான உயிரினம் ஓடுவதை இளவரசன் பார்த்தான். ஆர்வம் தாங்காமல் அதை துரத்தி ஓடினான். அமைச்சரால் பின்னால் வர முடியவில்லை. இளவரசன் காட்டின் ஆழமான பகுதிக்குள் சென்றுவிட்டான். அந்த உயிரினம் மறைந்து போக அவன் திகைத்து நின்றபோது அங்கே ஓர் அழகிய இளம்பெண் தனியாக நின்றிருந்தாள். நீ யார்? இந்த தனிமையான காட்டில் எப்படி வந்தாய்? நான் பக்கத்து நாட்டு இளவரசி. என் கூட்டத்துடன் வந்தேன். ஆனால் வழி தவறி இங்கே நிற்கிறேன் என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள். இளவரசன் புன்னகைத்து, என்னுடன் வா, நானும் இளவரசன்தான். உன்னை என் அரண்மனைக்கு அழைத்துச் செல்கிறேன். பிறகு நீ உன் தந்தைக்கு தகவல் அனுப்பு. அவளும் சம்மதித்தாள். இருவரும் அமைச்சர் இருந்த இடத்தை நோக்கி திரும்பினர். ஆனால் அங்கே அமைச்சர் இல்லை. இளவரசன் நேரத்திற்குள் அங்கே திரும்பாததால் அவர் பயந்து போய் அரண்மனைக்கு ஓடிவிட்டிருந்தார். இளவரசன் அந்த பெண்ணுடன் தன் பயணத்தைத் தொடர்ந்தான். வழியில் ஒரு பழைய பாழடைந்த மண்டபம் தென்பட்டது. இங்கே ஓய்வெடுக்கலாமா? ரொம்ப சோர்வாக இருக்கு என்று கேட்டாள். இளவரசனும் சம்மதித்தான். பிறகு அவள் மண்டபத்தை சுற்றி பார்க்க விரும்புவதாகச் சொல்லி மண்டபத்திற்குள் நுழைந்தாள். சற்று நேரத்தில் இளவரசனும் அவளை தேடி உள்ளே சென்றான். ஆனால் அங்கே ஒரு பயங்கரமான காட்சி காத்திருந்தது. அவள் ஒரு பெரிய பூதமாக மாறி நின்றாள். சிறிய பூதங்கள் அவளை சூழ்ந்து, அம்மா, சாப்பிட என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்று கேட்டன. குழந்தைகளே, ஒரு அழகிய இளைஞனை கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் பசியை தீருங்கள் என்று சொல்லி அந்த பூதம் சிரித்தது. அதைக் கேட்டதும் இளவரசனுக்கு இதயம் படபடத்தது. சத்தமில்லாமல் வெளியே வந்து குதிரையில் ஏறி அரண்மனைக்கு விரைந்தான். பயத்துடன் தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொன்னான். சிந்துபாத் மிகவும் கோபப்பட்டு, அமைச்சர் என் உத்தரவை மீறி உன்னை ஆபத்தில் விட்டுவிட்டார் என்று சொல்லி அமைச்சருக்கு மரண தண்டனை விதித்து அதை உடனே நிறைவேற்றினார். இவ்வாறு சொல்லி கதையை நிறுத்தினார் அமைச்சர். அதற்கு மன்னர் யூனான், துறவி துபானை ஏன் சந்தேகிக்கிறாய்? அரசே, துபான் மருந்து கொடுக்காமல், மருத்துவம் செய்யாமல், மந்திர சக்தியால் உங்கள் நோயை குணப்படுத்தினார். அந்த சக்தியால் உங்களை பலவீனப்படுத்தவோ உயிரை பறிக்கவோ கூட முடியும். மந்திர சக்தி படைத்தவர்களிடம் நாம் எப்போதும் பயந்துதான் வாழ வேண்டும். மன்னரை பார்த்து மற்றவர்கள் பயப்படலாமே தவிர மன்னரே பயப்படக்கூடிய ஒரு ஆள் இருப்பது சரியா என்று கேட்டார். யூனான் குழம்பினார். நீ சொல்வதும் சரிதான். துபானை என்ன செய்யலாம்? அவரை ஒற்றன் என்று குற்றம் சாட்டி மரண தண்டனை கொடுங்கள். அரசர் ஒப்புக்கொண்டு துபானை அழைத்து, நீ எதிரி நாட்டு ஒற்றன், உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொன்னார். துபான் அமைதியாக, உங்கள் நோயை குணமாக்கி உங்களுக்கு உயிர் கொடுத்தேன். அதற்கான பரிசு இதுதானா? சரி, பரவாயில்லை. ஆனால் இறப்பதற்கு முன் என் வீட்டில் உள்ள அரிய மருத்துவ நூல்களை உங்கள் நூலகத்தில் வைக்க அனுமதியுங்கள் என்று கேட்டார். அரசரும் சம்மதித்தார். துபான் நூல்களை கொண்டு வந்து ஒரு புத்தகத்தை அரசனிடம் கொடுத்து, என் தலை வெட்டப்பட்ட பின் அதை ஒரு தட்டில் வைத்து இந்த நூலின் 4வது பக்கத்தை படியுங்கள். என் தலை உங்களுடன் பேசும் என்றார். பின்னர் துபானின் தலை வெட்டப்பட்டது. வெட்டப்பட்ட தலையை தட்டில் வைத்து தன் எதிரே வைக்கும்படி அரசர் உத்தரவிட்டு அந்த புத்தகத்தை திறந்தார். அந்த புத்தகத்தின் பக்கங்கள் ஒட்டியிருந்ததால் தன் விரலை நாக்கில் தொட்டு புத்தகத்தின் பக்கங்களை புரட்டினார். 4வது பக்கத்தில் எதுவும் இல்லை. இந்த பக்கத்தில் ஒன்றுமில்லையே என்று வாய்விட்டுச் சொன்னார். அப்போது, மேலும் பக்கங்களை புரட்டுங்கள் என்று துபானின் தலை வாய் திறந்து பேசியது. வெட்டப்பட்ட தலை வாய் திறந்து பேசியதைக் கண்டு அரசரும் அங்கிருந்தவர்களும் திடுக்கிட்டனர். யூனான் மன்னர் மீண்டும் தன் விரலை ஈரப்படுத்தி பக்கங்களை புரட்டினார். ஆனால் எல்லா பக்கங்களும் வெறுமையாகவே இருந்தன. திடீரென துபானின் தலை சிரித்து, இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்த விஷயம் உமது கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆனாலும் அதன் பலனை நீர் அனுபவிக்கப் போகிறீர். நூலின் ஒவ்வொரு பக்கத்திலும் கொடிய நஞ்சு தடவப்பட்டிருக்கிறது. உங்கள் விரல் வழியாக அது உங்கள் உடலுக்குள் சென்றுவிட்டது. இன்னும் சில நொடிகளில் உங்கள் உயிர் போகும் என்றது. அடுத்த கணமே மன்னர் யூனான் தன் சிம்மாசனத்திலிருந்து உயிரற்று விழுந்தார். இவ்வளவு நேரம் பூதத்திடம் இந்த கதையை சொன்ன செம்படவன், பூதமே, நான் உன்னை விடுவித்தால் யூனான் துபானை கொன்றது போல நீயும் என்னை கொல்வாய். பயப்படாதே, நீ சொன்ன கதை எனக்கு நல்ல பாடம் கற்பித்து விட்டது. எனவே நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று பூதம் உறுதியளித்தது. மீனவரும் மனமிறங்கி அந்த பித்தளை சொம்பின் வாயை திறந்து பூதத்தை விடுவித்தார். நன்றி தெரிவிக்கும் விதமாக பூதம் அவரை ஒரு மாய ஏரிக்கு அழைத்துச் சென்று, இங்கே வண்ணமயமான மீன்கள் உள்ளன. இவற்றை பிடித்து அரசரிடம் கொடுத்து பரிசுகள் பெற்றுக்கொள். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடாதே, ஒரு நாளுக்கு ஒரு முறை மட்டுமே வலை வீச வேண்டும் என்று சொல்லி ஒரு மெல்லிய எச்சரிக்கையுடன் புன்னகைத்து மறைந்து போனது.
அந்த மீனவர் ஏரியில் வலை வீசினார். 4 வெவ்வேறு வண்ணமயமான மீன்கள் சிக்கின. அவற்றை அரசரிடம் கொடுத்து பரிசாக பொற்காசுகளைப் பெற்றார். ஆனால் அரண்மனை சமையல்காரி அந்த மீன்களை அடுப்பில் வைத்து சமைக்கத் தொடங்கியபோது ஒரு விந்தையான நிகழ்வு நடந்தது. திடீரென சமையலறையின் சுவர் பிளந்து அதிலிருந்து ஒரு அழகிய இளம்பெண் தோன்றினாள். அவள் உருவம் மங்கலாகவும் மர்மமாகவும் இருந்தது. மீன்களே, ஒப்பந்தத்தின்படிதானே நடந்து கொள்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். அவள் குரலில் ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு துணித்தது. அடுப்பிலிருந்த மீன்கள் உயிருடன் பேசுவது போல ஆம் என்று பதிலளித்தன. அவள் முகத்தில் திருப்தி தோன்றியது. பின்னர் அவள் மீன்களை நெருப்பில் எரிந்தாள். சிறிது நேரத்தில் அவை எரிந்து சாம்பலாயின. அந்த பெண்ணும் புகையைப் போல் மறைந்து போனாள். இதை பார்த்த சமையல்காரி அமைச்சரிடம் நடந்தவற்றை சொன்னாள். அமைச்சர் அரசரிடம் தெரிவிக்க அரசர் மறுநாள் மீனவனை அழைத்து மீண்டும் அந்த மீன்களை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். மீனவரும் ஏரிக்குச் சென்று வலை வீசி 4 வண்ண மீன்களைக் கொண்டு வந்தார். இம்முறை சமையல்காரி அவற்றை சமைக்கத் தொடங்கும்போது மன்னரும் அமைச்சரும் சமையலறையிலேயே இருந்தனர். முன்பு நடந்தது போலவே எல்லாம் மீண்டும் நடந்தது. இதை பார்த்த அரசர் மனதில் 1000 கேள்விகளுடன் மீனவனை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். இந்த மீன்கள் எங்கிருந்து வந்தன? அந்த ஏரியை எனக்கு காட்டுங்கள் என்றார். மீனவர் அரசரை ஏரியை நோக்கி அழைத்துச் சென்றார். அங்கு சென்ற அரசர் இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை அறிய முடிவு செய்தார். 2 நாட்கள் அங்கேயே தங்கி ஆராய்ந்தார். அப்போது ஒரு மெல்லிய பாடல் சத்தம் கேட்டது. அது சோகமும் மர்மமும் நிறைந்த குரலாக இருந்தது. அரசர் அந்த ஒலியை தேடி நடந்தார். அது ஒரு பழைய அரண்மனையிலிருந்து வந்தது. பாழடைந்து நேரத்தால் மறக்கப்பட்ட ஒரு இடம். உள்ளே சென்றபோது மங்கிய வெளிச்சத்தில் ஓர் இளைஞன் படுத்திருப்பதைக் கண்டார். இங்கே நீ தனியாகவா இருக்கிறாய் என்று அரசர் மென்மையாக கேட்டார். அந்த இளைஞன் சோகத்துடன் எழுந்து நின்று உங்களை வணங்கக்கூட முடியாத அளவு முடிவில்லாத துன்பத்தில் நான் தவிக்கிறேன் என்று சொல்லி தன் மீது போர்த்தியிருந்த போர்வையை விலக்கினான். அரசர் திடுக்கிட்டார். இளைஞனின் இடுப்பிலிருந்து கால்கள் வரை கல்லாக மாறியிருந்தது. ஆனால் இடுப்புக்கு மேல் அவன் முகமும் உடலும் சாதாரண மனிதனைப் போலவே இருந்தன. அரசர் ஆச்சரியத்துடன் நின்றபோது இளைஞன் தன் கண்ணீரை துடைத்து என் கதை மிகவும் விசித்திரமானது என்று சொல்லத் தொடங்கினான். அவன் வார்த்தைகளில் ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருப்பது தெரிந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.